இரு கைகளையும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ராசி பலன்களை ஒரு முறை மட்டும் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கவில்லை என்றால் நாளையிலிருந்து நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கவே வேண்டாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள், போதும். இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி மாதம் 21ஆம் தேதி, தேய்பிறை அஷ்டமி திதி இன்று மாலை 6:53 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா நவமி திதி தொடங்குதுங்க. பரணி நட்சத்திரம் இன்று இரவு 8:13 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்று மதியம் 3 மணி வரை கண்ட யோகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா விருத்தி யோகம் தொடங்குதுங்க. இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டோன்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குரு ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை வருதுங்க. ரொம்ப அற்புதமான அமிர்த காலம் பிற்பகல் 3:38 5:10 வரைக்கும் இருக்குதுங்க. திரும்பவும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்களை ரொம்ப தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் ஆரம்பிக்கலாங்க. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும், கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா இந்த நல்ல நேரத்தை நீங்கள் முழுமையாக உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு வியாழக்கிழமை, அதனால் ராகு காலம் பிற்பகல் 1:57 முதல் 3:30 வரை இருக்குதுங்க. யமகண்டம் காலை 6:11 முதல் 7:44 வரை இருக்குதுங்க. குளிகை நேரம் காலை 9:17 முதல் 10:50 வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுப காரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மையை சேர்க்குங்க. அடுத்து, இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னு ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கன்னி ராசிக்காரர்களுக்கு தாங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் கன்னிராசி அன்பர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சந்திராஷ்டமத்தின் முழுமையான பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் உங்கள் ராசி பலன் பகுதியில் ரொம்ப விரிவாக சொல்கிறேங்க. அடுத்து, இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி மஞ்சள் பூ வச்சு நெய் விளக்கு ஏற்றி மனசார உருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இத்தனை காலமாக இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஒட்டுமொத்தமாக விலகி குடும்பத்தில் பெரிய அளவில் பணவரவும் மன நிம்மதியும் குழந்தை பாக்கியமும் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பொறுமையாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பாறையை பிளந்து கொண்டு வளரும் விதைக்கு எவ்வளவு வலிமை இருக்குமோ அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை உடைத்து வெளியே வரும் அசாத்தியமான தைரியம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. சவால்களை கண்டு பயப்படாமல் அதை சாதனையாக மாற்றுவது உங்களுக்கு ரொம்பவும் கைவந்த கலைங்க. இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே, அதாவது 1ஆம் பாவத்தில் போக காரகனான சுக்கிர பகவானோட பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாருங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 1ஆம் பாவத்தில் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய தோற்றத்தில் ஒரு பெரிய வசீகரமும் பேச்சில் ஒரு இனிமையும் தானாகவே வந்துடுங்க. உங்களை நீங்களே ரொம்ப அழகாக பராமரிக்கிறதுக்கு அதிக நேரம் ஒதுக்குவீங்க. புதுசாக ஆடைகள், ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள் வாங்கிறதுல உங்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப சரியாகவும் இருந்து உங்களுக்கு பெரிய பாராட்டுகளை தேடித்தருங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து போய் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற அதிரடியான முடிவுகள், கலைநயத்தோடு நீங்கள் செய்கிற மாற்றங்கள் எல்லாம் வாடிக்கையாளர்களை ரொம்பவே கவர் பண்ணி உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தருங்க. குறிப்பாக பெண்களுக்கான பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் பல மடங்கு உயருங்க. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்குங்க.
கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு சின்ன இடைவெளி இன்னைக்கு தானாகவே சரியாகி, காதலும் அன்பும் ரொம்ப சிறப்பா அதிகரிக்குங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்பவே திருப்திகரமா இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் எந்த தடங்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாகவும் ஒரு புது புத்துணர்ச்சியோடும் இருக்குங்க. நீண்ட நாளாக இருந்த ஒரு உடல் சோர்வு நீங்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் மிகச் சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வாங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் சந்தோஷமான நாளுங்க. வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்புகள்ல ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் சுப செய்திகள் வந்து சேருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன புது முயற்சிகள் அனைத்தும் இன்று சிறப்பாக கைகூடுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்குங்க. செய்யும் செயல்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகுங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஆலமரம் எப்படி எத்தனை புயல் வந்தாலும் அசையாமல் நின்று மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்குமோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் கலங்காமல் நின்று உங்களை நம்பி வந்தவர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும் தியாகிகள் நீங்க தாங்க. பொறுமைக்கு மறுஉருவம் என்றால் அது நீங்க தாங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 12ஆம் பாவமான விரயஸ்தானத்துல உங்க ராசிநாதனான சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிடத்துல 12ஆம் பாவம் அப்படிங்கிறது சுப விரயங்கள், தூர தேச பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் சுகமான தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமுங்க. இங்க சந்திரன் உங்க ராசிநாதனோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதால இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது எல்லாமே உங்களுடைய சுகத்துக்காகவும் குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காகவும் செய்யக்கூடிய சுப செலவுகளாகவே இருக்குங்க. குடும்பத்துல சுப காரியங்களுக்காக ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்காக இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா பணம் செலவு பண்ணுவீங்க. நீண்ட நாளா உங்க மனசுல இருந்த ஒரு வெளிநாட்டு பயண கனவு அல்லது வெளியூர் மாற்றத்துக்கான ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. பல வேலைகளை ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் உங்களுடைய பொறுமையான குணத்தால் அதை ரொம்ப சரியாக கையாண்டு முடிச்சிடுவீங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் அன்பும் காதலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கு சற்று யோசித்து அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது ரொம்ப நல்லதுங்க. வெளியூரில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆர்டர்கள் கிடைக்குங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடாம வேலை பார்க்குறதால சின்னதாக ஒரு சோர்வோ அல்லது கண்ணில் ஒரு எரிச்சலோ வரலாங்க. அதனால் போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான நல்ல ஆலோசனைகளை ஆசிரியர்களிடம் கேட்டு பெறுவீங்க. பெண்களுக்கு இல்லத்தில் சில சுப செலவுகள் வந்து சேருங்க. உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் அரங்கேறுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்த சலசலப்புகள் நீங்கி முழுமையான நிம்மதி நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து மனதை குளிர வைக்கும் சுப செய்திகள் வந்து சேருங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, எந்த வடிவத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல உங்களை மாற்றிக்கொண்டு அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தனித்துவமான வசீகரம் கொண்டவர்கள் நீங்க தாங்க. உங்கள் பேச்சாற்றலும் நகைச்சுவை உணர்வும் இருக்கும் இடத்தையே கலகலப்பாக மாற்றிவிடுங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 11ஆம் பாவமான லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிடத்துல லாபஸ்தானம் அப்படிங்கிறது மூத்த சகோதரர்கள், ஆசைகள் நிறைவேறுதல், லாபங்கள் மற்றும் நண்பர்களுடைய வட்டத்தை குறிக்கக்கூடிய ரொம்ப அருமையான இடமுங்க. இங்க சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குங்க. இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளா அமைய போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் உடனே நிறைவேறுங்க.
உங்களுடைய கலை நயமிக்க ஐடியாக்களை மேலதிகாரிகள் ரொம்ப பாராட்டுவாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வோ அல்லது நல்ல சம்பள உயர்வோ இன்னைக்கு உங்களை தேடி வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமுங்க. பெண் நண்பர்கள் அல்லது பெண் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதவித்தக்க சமயத்தில் கிடைச்சி உங்களுக்கு பெரிய நிம்மதியை தருங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் மழை மாதிரி பொழியுங்க. அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மற்றும் கலை சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் ஆர்டர்கள் குவியுங்க. புதிய சந்தைகளை விரிவுபடுத்துவதற்கான உங்களுடைய திட்டங்கள் இன்று பெருமளவு வெற்றி பெறுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியிலிருந்து ஒரு திடீர் பணவரவு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குங்க. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் எல்லாம் தானாகவே சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் அன்பா பேசி மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை இன்று சந்தித்து மனம் விட்டு பேசி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பாங்க. அவங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மிகவும் சுறுசுறுப்பான நாளுங்க. தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி குவித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீராகவும் ஒரு புது எனர்ஜியோடும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில் நல்ல பண லாபம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள், எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றி அடைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை தரக்கூடிய சுப செய்திகள் வந்து சேருங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் வைத்து பாதுகாக்கும் தாய்ப்பறவையைப் போல உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவர்களையும் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றும் பாசக்காரர்கள் நீங்க தாங்க. உங்கள் அன்புக்கு முன்னாடி எந்த ஒரு பகையும் தானாகவே விலகிடுங்க. விட்டு கொடுத்து போகும் உங்களின் உயர்ந்த குணம் பலரையும் வியக்க வைக்குங்க. இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமான கர்மஸ்தானத்தில் சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாருங்க. ஜோதிடத்தில் 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில், கௌரவம், அந்தஸ்து, சமூகத்தில் உங்களுக்கான நற்பெயர் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ரொம்ப வலிமையான இடமுங்க. இங்கே சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால இன்னைக்கு உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய வேலையிலையும் உங்களோட தொழில் முன்னேற்றத்திலையும் தாங்க இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனைக்காக அல்லது உங்களுடைய நேர்மையான உழைப்புக்காக பெரிய மேலதிகாரிகள் உங்களை எல்லார் மத்தியிலையும் அழைச்சி பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் வேலை பார்க்குற சூழல் உங்களுக்கு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. குறிப்பாக உணவுத்துறை, கலைத்துறை அல்லது ஆடை வடிவமைப்பு துறையில் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்குங்க. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகள்லாம் இன்று உங்களுடைய கனிவான பேச்சின் மூலமாக சுலபமாக வசூலாகி உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்து இன்னைக்கு ரொம்ப உயருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்தும் மிகவும் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பீங்க. நீங்கள் வேலை விஷயமா எடுக்கிற முடிவுகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு நீங்கள் எதையும் ரொம்ப பொறுப்பாகவும் பர்ஃபெக்டாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய பொருளாதார நிலை இன்று மிகவும் உச்சத்தில் இருக்குங்க. பணவரவு நீங்கள் நினைத்ததை விட ரொம்பவே தாராளமாக தங்கு தடையின்றி உங்கள் கைகளில் புரளுங்க. சமூகத்தில் பல பெரிய மனிதர்களோட தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குங்க. ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக, எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிரமாதமாக இருக்குங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான புதிய திட்டங்களை வகுப்பாங்க. பெண்களுக்கு இன்று சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உங்களை தேடி தானாகவே நடக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க. மன நிம்மதி நிலைத்திருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி மிகவும் எளிதாக சுமூகமாக முடியுங்க. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, காட்டுக்கு ராஜாவான சிங்கம் எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டே இருக்காது.
ஆனால் அதன் பார்வை ஒன்றே எல்லோரையும் கட்டுப்படுத்துங்க. அதே போல நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் பார்வையும் கம்பீரமும் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை தேடித்தருங்க. உங்களுடைய தலைமை பண்பு இயல்பாகவே எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதுங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானத்துல சுக்கிர பகவானோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிடத்துல 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தந்தை, பூர்வீகம், அதிர்ஷ்டம், ஆன்மீகம் மற்றும் தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய ரொம்ப அருமையான இடமுங்க. இங்க சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு தெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதம் எப்பொழுதும் கூடவே இருக்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்னைக்கு அமைய போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க வேண்டிக்கிட்டு இருந்த ஒரு பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேறுங்க. குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்குங்க. குடும்பத்துல அப்பாவோட முழுமையான ஆதரவும் அவருடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்குங்க. அப்பா வழியிலேருந்து ஒரு பெரிய பண வரவோ அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தியோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தொட்ட காரியங்கள்லாம் லாபத்தில் தாங்க முடியுங்க. பெரிய முதலீடுகள் செய்கிறதுக்கு, புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப அன்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தாராளமாக எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை ரொம்பவே ஆரோக்கியமாக எந்த பிணியும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. தியானம், யோகா செய்கிறது உங்கள் மனசுக்கு பெரிய அமைதியை கொடுக்குங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி கற்பதற்கான புதிய வாய்ப்புகளையும் ரொம்ப சுலபமாக பெறுவாங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் அதிர்ஷ்டகரமான நாளுங்க. ஆன்மீக பெரியவர்களின் தரிசனம் கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நன்மையாக நடக்குங்க. சுப செய்திகள் வருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையால் பெரிய வெற்றிகளை சாதிப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலிலும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நேர்த்தியாகவும் இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, ஒரு கட்டிடத்தை எழுப்பும் சிற்பி எப்படி ஒவ்வொரு செங்கல்லையும் அளந்து வைத்து நேர்த்தியாக கட்டுவாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை 100 முறை யோசித்து எந்த ஒரு சிறு தவறும் இல்லாமல் மிகச் சரியாக செய்யும் அறிவாளிகள் நீங்க தாங்க. ஒரு விஷயத்தின் அடி ஆழம் வரை சென்று ஆராயும் உங்களின் கூர்மையான அறிவு பல நேரங்களில் பலரை காப்பாற்றுங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் பாவமான அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 8ஆம் பாவம் அப்படிங்கிறது தடைகள், எதிர்பாராத சம்பவங்கள், மன உளைச்சல் மற்றும் திடீர் மாற்றங்களை குறிக்கக்கூடிய இடமுங்க. சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருக்கிறதையே நாம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோங்க. இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம நாளுங்க. அதுவும் இன்னைக்கு சந்திரன் சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதால உங்களை அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயமும் காரணமில்லாத ஒரு சின்ன தயக்கமும் கட்டாயம் ஏற்படுங்க. பெண்கள் மூலமாகவோ அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது மூலமாகவோ இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில வீண் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குங்க. நீங்க ரொம்ப யதார்த்தமா நல்ல எண்ணத்தோட பேசுகிற வார்த்தைகள் கூட இன்னைக்கு மற்றவங்களால ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கப்படுங்க. அதனால் இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சொல்கிறதை கேட்டு எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்காம உங்கள் வேலையை மட்டும் அமைதியாக செஞ்சு முடிக்கிறது உங்களை பல சிக்கல்கள்லேருந்து காப்பாற்றுங்க. சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை ஒருபோதும் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள்கிட்ட ரொம்ப கனிவாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. இன்னைக்கு புதுசாக எந்த ஒரு பெரிய முதலீடுகளையோ அல்லது புதிய ஒப்பந்தங்களையோ கட்டாயமாக செய்ய வேண்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத விவாதங்களை, சின்ன சின்ன வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. பெரிய பண பரிவர்த்தனைகளை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப நிதானமாக வேகத்தை குறைச்சி போயிட்டு வாங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தியானம் பண்ணுறது,
இறைவனை மனமுருகி வேண்டிட்டு அமைதியாக இருக்கிறது மட்டும்தாங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வு வரலாங்க. அதனால் போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கோங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் வெற்றி பெறணும்னா இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் படிக்க வேண்டிய திருக்குங்க. கவனச்சிதறல்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு இன்று வீட்டில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மன உளைச்சலை தவிர்க்க அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் நிதானமாக இருக்கிறது நல்லதை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாக இருக்கிறது மன நிம்மதியை தருங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. துலா ராசிக்காரர்களே, கேட்கும் அனைவரின் மனதையும் மயக்கும் இனிமையான இசையைப் போல உங்கள் பேச்சும் பழகும் விதமும் உங்களை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாகவே வச்சிருக்குங்க. எல்லாரிடமும் இணக்கமாக போகும் உங்கள் குணமே உங்களுக்கு பெரிய பலமுங்க. அழகுணர்ச்சியும் கலைத்திறனும் இயல்பாகவே உங்களிடம் அதிகம் இருக்குங்க. இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமான களத்திரஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானோட பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாருங்க. ஜோதிடத்தில் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள், பொதுமக்களுடனான தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடமுங்க. இங்கே சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு வெளியுலக தொடர்புகள் ரொம்பவே சிறப்பாக அமோகமாக அமைய போகுதுங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப தேன் மாதிரி இனிமையாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியோ அல்லது எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ஷ்டமோ தேடி வருங்க. கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளாக இருந்து வந்த இடைவெளி முற்றிலுமாக குறைந்து அந்யோன்யம் ரொம்ப அழகாக அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி தங்களுக்கு பிடிச்சமான இடங்களுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பொருத்தமான மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வரன் தேடி வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் ஒரு உற்ற நண்பனாகவும் இருந்து உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அல்லது மக்கள் தொடர்பு சம்பந்தமான வேலைகள் இன்னைக்கு பெரிய அளவில் வெற்றியை தேடித்தருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்காக புதிய தொழில் கூட்டாளிகளை சேர்க்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. கலைப்பொருட்கள் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப சூடு பிடிக்குங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தாராளமாகவும் எதிர்பாராத பல வழிகளிலிருந்தும் வந்து உங்கள் கைகளை நிரப்புங்க. உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு குரூப் ஸ்டடீஸ், அதாவது நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது ரொம்ப பெரிய உதவியாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் ரொம்ப நல்ல பெயர் கிடைக்குங்க. அவங்க ஆசைப்பட்ட ஆடைகளை வாங்கி மகிழ்வாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முழுவதுமே மிகவும் மகிழ்ச்சியான கலகலப்பான நாளுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் பணவரவு வந்து உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் நடக்குங்க. சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நெருப்பில் விழுந்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தாலும் முன்பை விட இன்னும் பலமடங்கு வீரியத்தோடு எழுந்து வரும் அசாத்தியமான மன உறுதி கொண்டவர்கள் நீங்க தாங்க. உங்கள் ரகசியங்களை எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஆழமான மனிதர்கள் நீங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 6ஆம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானத்துல சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாருங்க. ஜோதிடத்துல 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன்கள், எதிரிகள், நோய்கள் மற்றும் கடுமையான உழைப்பை குறிக்கக்கூடிய இடமுங்க. இங்க சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தையும் எந்த பிரச்சனையையும் எதிர்த்து நிற்கிற வல்லமையையும் கொடுக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய எதிரிகளெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பணிந்து போகிற ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய சாதுரியமான பேச்சால், கனிவான அணுகுமுறையால் தானாகவே விலகி போயிடுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு கோர்ட் கேஸ் அல்லது வழக்கு விவகாரங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பெரிய மேலதிகாரிகள் கிட்டேருந்து ரொம்ப நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க.
எவ்வளோ பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதை இன்னைக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ரொம்ப ஈஸியாக முடிச்சு காட்டிடுவீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பண பாக்கி இன்னைக்கு ரொம்ப சுலபமாக எந்த சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதால உங்களோட பழைய கடன்களை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக அடைச்சி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஆனாலும் புதுசாக ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்காக பெரிய அளவில் கடன் வாங்குறத இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாம் இன்று மிகச் சுமூகமாக கைகூடி வருங்க. கணவன் மனைவி ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஆரோக்கியம் மிகவும் சீராக ஒரு புது உத்வேகத்துடன் இருக்குங்க. இருந்தாலும் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. செரிமானம் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் நீங்குங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். போட்டிகளில் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்று ரொம்ப சுறுசுறுப்பான நாளுங்க. வீட்டில் எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பீங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பல உங்களை தேடி தாமாகவே நடக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களிடமிருந்து சந்தோஷம் பெருகும் செய்திகள் வருங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தன் இலக்கை மட்டும் சரியாகச் சென்று அடையுமோ அதேபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த லட்சியத்தை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நேர்கொண்ட பார்வையோடு சென்றடையும் உறுதியான மனம் கொண்டவர்கள் நீங்க தாங்க. உங்கள் நேர்மையும் எதையும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசும் சுபாவமும் தனித்துவமானதுங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 5ஆம் பாவமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவானோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள், குலதெய்வம், புத்திசாலித்தனம், காதல் மற்றும் முற்பிறவி புண்ணியங்களை குறிக்கக்கூடிய ரொம்ப அருமையான சுபமான இடமுங்க. இங்க சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தையும் மனசுக்கு ஒரு எல்லையற்ற சந்தோஷத்தையும் கொடுக்க போகுதுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமான, நீங்கள் என்றென்றும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சுப செய்தி, குறிப்பாக குழந்தை பாக்கியம் சம்பந்தமான நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியிலையோ அல்லது கலையிலையோ இருக்கிற திறமையை பார்த்து நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை தேடி வருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட திறமைகள், படைப்பாற்றல் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா வெளிப்படுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் சொல்கிற புதுமையான ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ரொம்ப பாராட்டி அதை உடனே செயல்படுத்துவாங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு இன்றைக்கி நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் இன்னைக்கு முழுமையாக கிடைக்குங்க. புதிய தொழில் யுக்திகள், குறிப்பாக பொழுதுபோக்கு மற்றும் கலை சம்பந்தமான பிஸ்னஸில் பெரிய அளவில் லாபம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல சிந்தனையும் அதற்கான சூழ்நிலையும் ரொம்ப அழகாக அமையுங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப அன்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளாக இருக்குங்க. தங்களுடைய காதலை வெளிப்படுத்த ரொம்ப சரியான நாளுங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு ரொம்ப தாராளமாக எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக எதிர்பாராத லாபம் வந்து சேருங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை ரொம்பவே ஆரோக்கியமாக, எந்த பிணியும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இயங்குவீங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் அதிர்ஷ்டகரமான நாளுங்க. மனசுக்கு பிடிச்ச கலைகளில் ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் மட்டுமே தேடி வந்து உங்களை சந்தோஷப்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல பணவரவு மிகவும் தாராளமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி வெற்றியடையுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, கரித்துண்டு எப்படி அதிக அழுத்தத்திற்கு பிறகு ஜொலிக்கும் வைரமாக மாறுமோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் உங்கள் கடினமான உழைப்பும் தான் இன்று உங்களை இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்க வச்சிருக்குங்க.
உழைப்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் என்றால் அது நீங்கள் தாங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 4ஆம் பாவமான மாத்ரு மற்றும் சுகஸ்தானத்துல சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிடத்துல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய அம்மா, வீடு, வாகனம், சுகபோகங்கள் மற்றும் மன அமைதியை குறிக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான இடமுங்க. இங்க சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதால இன்னைக்கு உங்களுடைய மனசு முழுசும் உங்க குடும்பத்து மேலேயும் உங்க வீட்டை எப்படி இன்னும் சிறப்பா அழகா மாத்துறது அப்படிங்கிறதுலையும் தாங்க இருக்குங்க. அம்மாவோட உடல் நலத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதமும் பாசமும் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. ரொம்ப நாளா நீங்க வாங்க நினைச்ச ஒரு புதிய சொகுசான வாகனம், கார் அல்லது 2 வீலர் வாங்குறதுக்கான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா அமையுங்க. வீட்டை புதுப்பிக்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது அல்லது புதுசா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல நீங்க நீண்ட நாட்களாக போராடி எதிர்பார்த்த ஒரு இடமாற்றமோ அல்லது மனசுக்கு பிடிச்ச ஒரு சீட்டோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்குங்க. வேலைப்பளு கொஞ்சம் குறைஞ்சி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இன்று விற்பனை மிகவும் அமோகமாக இருந்து உங்கள் கல்லா ரொம்ப சீக்கிரமாகவே நிரம்புங்க. வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய நற்பெயர் இன்று மேலும் வளருங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ஒரு தூண் போல நின்று உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப சிறப்பாக ஆழமான புரிதலோடு இருக்குங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு தேவையான உதவிகளை ரொம்ப அக்கறையாக செஞ்சு கொடுப்பீங்க. பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் பலமான நாளுங்க. உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பணங்கள் அனைத்தும் தடங்கலின்றி வந்து சேருங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு தங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்வாங்க. வீட்டில இருந்து படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைதியை கொடுக்குங்க. பெண்களுக்கு இன்று வீட்டை அழகுபடுத்துறதுலையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிச்சமான உணவுகளை சமைக்கிறதுலையும் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டை சுற்றிய நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதாக தொடங்கும் முயற்சிகளில் ரொம்ப நல்ல வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்குள் இருந்த ஒரு சின்ன பயம் நீங்கி வாழ்க்கையில் பெரிய நிம்மதி கிடைக்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, மற்ற பறவைகள் எல்லாம் மழையை கண்டு பயந்து ஓடும்போது மேகங்களுக்கு மேலே பறக்கும் கழுகை போல சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் மிகவும் உயரிய சிந்தனைகளோடு எப்பொழுதும் வித்தியாசமாக யோசிக்கும் திறமைசாலிகள் நீங்க தாங்க. உங்கள் பரந்த சிந்தனை எப்பொழுதும் சமூகத்தின் நலனையே முதன்மையாக கொள்ளுங்க. உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தருங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 3ஆம் பாவமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவானோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாருங்க. ஜோதிடத்துல 3ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய தைரியம், இளைய சகோதரர்கள், குறுகிய தூர பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய ரொம்ப சுறுசுறுப்பான இடமுங்க. இங்க மனோகாரகனான சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கும்போது இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு அசாத்தியமான தைரியமும் எந்த ஒரு செயலையும் ரொம்ப இனிமையாக பேசி செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு சாமர்த்தியமும் இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளாக தள்ளி போட்ட முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச பல கடினமான வேலைகளை கூட இன்னைக்கு உங்களோட இனிமையான பேச்சால், கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் ரொம்ப ஈஸியாக முடிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய எழுத்து திறமை அல்லது கலைத்திறமை இன்னைக்கு பெரிய அளவில் வெளிப்பட்டு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. இளைய சகோதரிகள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவியோ அல்லது ஒரு நல்ல சுப செய்தியோ தேடி வருங்க. தொழில் சம்பந்தமான குறுகிய தூர பயணங்கள், குறிப்பாக பெண்களை சந்திக்கிற பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபகரமாக அமையுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய புது ஐடியாக்கள், மார்க்கெட்டிங் யுக்திகளெல்லாம் இன்று வாடிக்கையாளர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பலனையும் கொடுக்குங்க. சோஷியல் மீடியா மூலமாகவோ அல்லது விளம்பரங்கள் மூலமாகவோ உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளுங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று கூடி மனம் விட்டு பேசி பழைய இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் இருக்குங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பாக பேசி உற்சாகப்படுத்துவீங்க. உங்களது பொருளாதார மற்றும் பண நிலைமை எதிர்பாராத வகையில் ரொம்பவே திருப்திகரமாக மிகச்சிறப்பாக இருக்குங்க. பல நாட்களாக வரவில்லையே என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை இன்று திடீரென உங்கள் கைக்கு வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி
வரப்போகும் தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றியை சாதிப்பாங்க. அவங்களுடைய கற்கும் திறன் ரொம்ப வேகமாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்று ரொம்ப சுறுசுறுப்பான நாளுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப நல்லுறவு நீடிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அனைத்து விதத்திலும் மிகவும் தைரியமான அதிர்ஷ்டகரமான நாளுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள், எடுத்த முடிவுகள் அனைத்தும் இன்று முழுமையாக சித்தியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் உங்கள் மனதை குளிர வைக்கக்கூடிய நல்ல சுப செய்திகள் வந்து சேருங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் அதை தன்வசமாக்கிக் கொள்ளும் பரந்த கடலைப் போல உங்களை யார் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவர்களை எளிதில் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆழமான தூய்மையான மனசு கொண்டவர்கள் நீங்க தாங்க. பிறருடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக நினைத்து போராடும் உங்களின் நல்ல மனதிற்கு என்றுமே இறைவனின் துணை இருக்குங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 2ஆம் பாவமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 2ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பேச்சு மற்றும் உணவை குறிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமுங்க. இங்க சந்திரன் போக காரகனான சுக்கிரனோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதால இன்னைக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப ரொம்ப பிரமாதமா, அமோகமா, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்துல இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பண வரவு இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு கணிசமா உயருங்க. குடும்பத்துல எல்லார் மனசுலயும் ரொம்ப சந்தோஷமும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போற தன்மையும் நிறைஞ்சிருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுப காரியத்தை பற்றி, குறிப்பா புதுசா நகைகள் வாங்குறது பற்றி ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசுவீங்க. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதால இன்னைக்கு உங்களுடைய பேச்சில் ஒரு தனி இனிமையும் ஒரு காந்த சக்தியும் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமும் இருக்குங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கனிவான பேச்சை கேட்டு ரொம்ப ஈர்க்கப்பட்டு பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. உங்களுடைய புதிய தொழில் முதலீடுகளெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல பலனை தருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. உங்களுடைய பேச்சாற்றலால் மேலதிகாரிகளை கவர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அழகாக அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பா பேசி உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி கொள்வீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அறுசுவையான சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் காணுங்க. முகம் ரொம்ப பொலிவா இருக்குங்க. மாணவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் மிகப்பெரிய மைல்கற்களை எட்டுவார்கள். பெண்களுக்கு இன்று வேலைப்பளு குறைந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பேச்சுக்கு வீட்டில் பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாமே ரொம்ப லாபமாக முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவு வந்து உங்களின் பொருளாதார நிலை ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 22ஆம் தேதி வருதுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும், குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற அம்மன் மற்றும் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தாமரை பூ வச்சு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மனசார உருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இத்தனை காலமாக இருக்கிற எல்லா பண கஷ்டங்களும் கடன் தொல்லைகளும் ஒட்டுமொத்தமாக விலகி குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நீங்கி பெரிய அளவில் பண வரவும் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேருங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. அன்பிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் எந்த ஒரு குறையுமில்லாத பெரிய மனநிறைவையும் அளவில்லாத செல்வத்தையும் தரும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை இதே போல ஒரு அருமையான தகவல்களுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.